எங்க அக்கா கைஸ் நாங்கள் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இட் இஸ் க்ளோஸ் நவ். எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஸோ வி ஆர் காலிங் த ஐயர் இன்சைட். அவர் வந்து திறந்தா குட் லக் ஃபார் அஸ். பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் அந்த கோயில் கோபுரத்தை பார்க்கலாம். திஸ் இஸ் த கோபுரம் கைஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? 2 குட்டீஸும் இங்கிலீஷில் பீட்டர் விட்டுருக்காங்களா? கோவில் மூடியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. செங்கல்பட்டில் எங்கள் மாமியாரோட குலதெய்வம் கன்னி கோயிலுங்க. ஆக்சுவலாக நாங்கள் அதுக்காக போல் செங்கல்பட்டில் வந்து ராமநவமிக்காக இங்கே பாருங்கள் தாலி, மஞ்சள் கயிறு, கொஞ்சம் சாக்லேட் ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து புனர்பூஷ நட்சத்திரம். அதனால் வருஷம் வந்து எங்கள் மாமியார் ஊரில் அந்த பஜனை கோவிலில் ராமர் திருக்கல்யாணம் நடக்குங்க. அது 7லேருந்து 11 மணி வரைக்கும் நடக்கும். ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்காக போனோம். அவ்வளோ தூரம் போகிறோமே, அப்படியே வந்து கன்னி கோயில் போயிடலாம். எங்கள் மாமியாரோட குலதெய்வம் போனோம். அது இரவு கோயில், பொழுது போயிடுச்சு. கன்னி கோயிலான்ட்டு 5:55 நாங்கள் நுழையும் போது கரெக்டாக கேட்டு சாத்துறாங்க. இருந்தாலும் எங்களுக்காக வெளியே கேட்டு மட்டும் திறந்து விட்டாங்க. பிரகாரத்தை சுற்றிட்டு கற்பூரம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு உள்ள கர்ப்பகிரகங்களை திறக்கக்கூடாதுன்னு நாங்கள் போகலங்க. அதுக்கடுத்தது பக்கத்துலேயே முக்கூடலில் இருக்கிற பெருமாள் கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க. திருப்பதிக்கு முன்னாடி தோன்றின கோயில். 2003 வருஷம் பழமை வாய்ந்த கோவில். அதையாவது மூடுறதுக்கு முன்னாடி போயிடலான்னு உள்ளே ஓடிட்டாங்க. கரெக்டாக 2003 வருஷம். திருமுக்கூடல் இங்கே 3 ஆறு ஒன்றா கொடுக்கு. பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆறு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாளுடைய சங்க சக்கரம் தனியாக இருக்குது. கல்லாலான சங்க சக்கரம். இப்போது போய் சேவிச்சாலும் சரி, தங்கத்தில் சங்கத்துக்கான சங்கம். இதுவும் செங்கல்பட்டு தாங்க. அவ்வளோ பெரிய கோவில். வெளிப்பிரகாரம், அதுக்குள்ளே உள்ளே வந்து கோவில். அந்த 2003 வருஷம் பழமைன்றது அப்படியே இருக்குங்க. எதுவும் வந்து ஆல்டர் பண்ணல, மாற்றலை. அப்படியே அப்புறம் சனிக்கிழமை அதுவும் நாங்கள் போனது. அவ்வளோ பெரிய பெருமாளுங்க. அவ்வளோ பூ அலங்காரத்தில் ஜெகஜோதியாக நின்றுட்டு இருந்தார். இங்கே பாருங்கள், இதுதான் உள் பிரகாரம், குழந்தைங்க சுற்றி விளையாடுறது. வெளியிலேயே வந்து 2 பிரகாரம், அவ்வளோ பெரிய இடம். கிராஸ் கார்டன்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காற்று வீச வீச அந்த வைப்பு வந்து அந்த கோவிலில் இருக்கும்போது அப்படி ஒரு மன திருப்திங்க. திருப்பதி போய் பெருமாளை தரிசிக்க முடியாதவங்க செங்கல்பட்டில் இந்த கோவில் போகலாம். ரொம்ப பெரிய கோவில், பழமை வாய்ந்தது. போய் நல்லா ப்ரே பண்ணிட்டு வரலாம். நீங்களும் போயிட்டு வாங்க ஒரு டைம். அதெல்லாம் கோவிலை சுற்றி பார்த்துட்டு சாமியை நல்ல வேலை எங்கேயாவது மூடுறதுக்கு முன்னாடி 7க்குலாம் பொழுது போயிடுது இல்லைங்க. இருட்டிடுது. கிராமம் சைடுன்றதுனால சீக்கிரம் மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து ரோஸ் மில்க் பட்டர்ஸ்காட்ச்னு நாத்தனாரை வந்து தாம்பரத்தில் பிக்கப் பண்ணோம். அவங்க ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லோரும் கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ராமநவமிக்காக ராமர் கோயிலுக்கு ரெடி ஆகிட்டோம். அங்கேயே குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டோம். ராமநவமி வந்து திருக்கல்யாணம் அவ்வளோ சூப்பராக நடந்ததுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இந்த ஒவ்வொருத்தராக காரில் ஏறியாச்சு ஒரே என்ஜாய் பண்ணுறாங்க. Fotoku,